ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான எலிகே பயண எவடோதாரி அப்படின்ற ஒரு கன்னட திரைப்படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு தரமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இல்லாத ஒரு 4 பேரு காட்டு வழியில கார்ல பயணம் பண்றாங்க. இவங்க எல்லாருமே லிஃப்ட் கேட்டு அந்த கார்ல ஏறினவங்க. அந்த நேரம் பார்த்து நியூஸ் வந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த பகுதியில ஒரு சைக்கோ கில்லர் இருக்கிறதாகவும் தொடர்கொலையில ஈடுபட்டு இருக்கிறதாகவும் தகவலுங்க. அதனால பரிச்சயம் இல்லாதவங்க கிட்ட பேசாதீங்க, யாராவது மேல உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு எல்லா இடத்துலயுமே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாத ஒரு 4 பேரு கார்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 4 பேர்த்துக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு டவுட் வர ஆரம்பிக்குதுங்க. ஒருவேளை இவன் சைக்கோவா இருப்பானோ, அவன் சைக்கோவா இருப்பானோ, இல்ல இந்த கார்ல ஒரு பொண்ணு வேற ஏறி இருக்கா, இவ சைக்கோ கில்லரா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் உண்மையான கில்லர் யாரு, அவன் செய்யற கொலைகளுக்கான காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கிளைமேக்ஸ்ல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு தாறுமாறான ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல விராஜ்பேட்டை அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய மென்டல் ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ஃபீமேல் வார்டுல இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டையும் நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த பேஷண்ட்டை கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண போறாங்க. அங்க வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய 2 கம்பவுண்டருங்க இவளை இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றதுக்குள்ள நம்மளோட ஆசையை தீர்த்துக்கணும், இவ எவ்வளவு அழகா இருக்கான்னு பாத்தியா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. 9 மணிக்குள்ள ஷிஃப்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறானுங்க. அதுக்கப்புறம் ரிசப்ஷன்ல இருக்கக்கூடிய நர்ஸ் கிட்ட போய் இவங்க வளைஞ்சிட்டு இருக்கானுங்க. அங்க அட்மிட் ஆயிருக்கிற ஒரு பேஷண்ட்டை இவங்க சைக்கோ அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. அந்த சைக்கோக்கு போய் இன்ஜெக்ஷன் போட்டுருங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்ல, அந்த சைக்கோக்கு நான் இன்ஜெக்ஷன் போடுறதா, நான்லாம் போக மாட்டேன்ப்பா, வேற ஒரு நர்ஸ் வருவாங்க, அவங்கள அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபீமேல் பேஷண்ட்டை பார்த்தோம், அந்த ரூமுக்குள்ள அந்த ஹாஸ்பிட்டலோட பேஷண்ட் ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மர்ம நபர் நுழையிறாருங்க. கத்திரிக்கோலை எடுத்துட்டு அந்த ஃபீமேல் பேஷண்ட் கிட்ட போற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஒருவேளை சைக்கோ அப்படின்ற ஒரு பேஷண்ட்டை பத்தி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த சைக்கோ பேஷண்டா இருப்பானோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு நர்ஸ் வராங்க. அவங்க வரும்போதே ஒரு சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது டேபிள் மேல வைக்கிறாங்க. இது என் கணவர் வாங்கி வச்சிருந்தது, நைட் டியூட்டிக்கு போறமே எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ஏன் அதை எடுத்து உள்ள வைப்பா, கேமரா முன்னாடி நீ பாட்டுக்கு பாட்டில் எடுத்து வைக்கிற அப்படிங்கும் போது, அட இந்த கேமரா எல்லாம் ரொம்ப நாளாவே ஒர்க் பண்றது இல்ல, அதை பார்த்தெல்லாம் பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல டேபிள் மேல சரக்கு பாட்டில் வச்சிருக்காங்க. அதுவும் டியூட்டி டைம்ல குடிக்கிறதுக்காக. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல அந்த 2 கம்பவுண்டருங்களும் வெளியில போய் குளிர் காஞ்சிக்கிட்டே வாட்ச்மேன் கூட சேர்ந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப கரெக்டா மேல் இடத்துல இருந்து கால் வருதுங்க. கரெக்டா 10 மணிக்கு வேன் வந்துரும், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அந்த பொண்ணை ஷிஃப்ட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்ல இவனுங்களும் சரின்னு கேட்டுக்கிறானுங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு நர்ஸ் ரவுண்ட்ஸ்க்கு போயிருக்காங்க. இன்னொரு நர்ஸ் மட்டும் ரிசப்ஷன்ல இருக்கும்போது அந்த சரக்கு பாட்டில எடுத்து அந்த சைக்கோ அந்த நர்ஸோட மண்டையிலே அடிக்கிறாங்க. அவ்வளவுதான், அந்த நர்ஸ் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சைக்கோ உள்ள இருந்த ஃபீமேல் பேஷண்ட்டை அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு போற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. ரவுண்ட்ஸ் போன நர்ஸ் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. இன்னொரு நர்ஸ் ரத்த வெள்ளத்துல இருக்காங்க. அதை பார்த்து பயங்கரமா சத்தம் போட, அதுக்கப்புறம் தான் உள்ள என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரிய வருது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடத்துறாங்க. போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல காணாம போன அந்த ஃபீமேல் பேஷண்ட்டுக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே கிடையாதுங்க. அந்த பேஷண்ட்டை லோக்கல் ஆளுங்க தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது இந்த ஃபீமேல் பேஷண்ட்டை தூக்கிட்டு போனானே, அவன் வந்து சைக்கோத்தரமா லோக்கல் ஆளுங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். பெண்களுடைய துணியெல்லாம் துவைச்சு காய வச்சிருந்தாங்கன்னா அதையெல்லாம் அவன் தூக்கிட்டு போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஆளுங்க புடிச்சிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஃபீமேல் பேஷண்ட்டை அவன் தான் தூக்கிட்டு போயிருக்கான். அந்த ஃபீமேல் பேஷண்ட் ஒரு அனாதை அப்படின்றதுனால அந்த ஃபீமேல் பேஷண்டோட பேர் கூட யாருக்கும் தெரியாதான். கிட்டத்தட்ட 3 மாசமா பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர் இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சைக்கோ வெளி உலகத்துக்கு தெரியாம மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கான். அவனா எப்ப வெளியில வரானோ அப்பதான் அவனை பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா நீத்து அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு ரொம்பவே மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு வீட்ல இருந்து கிளம்புறா. இந்த பொண்ணோட அம்மா திட்டுறாங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் நீட்டா ட்ரெஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்ல, மா இதுதான் ட்ரெண்ட், இதெல்லாம் உனக்கு தெரியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு போன ஒரு சைக்கோ ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கிறதா வேற சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போய் அவன் பின்னாடி வந்தானா என்ன பண்றது அப்படின்னு அம்மா கேட்க, பட்டுனா அவங்க அப்பா என்ன நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோ அப்படின்ற மாதிரி நீத்துவோட அப்பா சொல்ல, தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருந்து நீத்து கிளம்புறா. அப்படி நீத்து கிளம்பும் போது தூரத்துல இருந்து யாரோ ஒருத்தங்க நீத்துவையும் நீத்துவோட ஃப்ரெண்டையும் போட்டோ எடுக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அங்க கட் பண்ண ஒரு வீட்டை காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள ஒரு லேடி மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு வந்த ஒரு நபர் துணி காய வைக்கிறதுக்காக கட்டப்பட்டிருந்த கயிறை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போய் அந்த லேடியோட கழுத்திலேயே சுருக்கு வச்சு அந்த லேடியை சாவடிக்கிறாருங்க. அந்த ஏரியா பக்கம் ஒரு தொப்பி போட்டவன் சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் கையில கேமரா இருக்குங்க. அவன் போன்ல சில பொண்ணுங்களோட போட்டோ இருக்கு. அவன் தான் இந்த ஏரியால இருக்கக்கூடிய பொண்ணுங்களை எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றது தெரிய வருதுங்க. அதே சமயம் ஒரு ரெட் லைட் ஏரியாவா நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு லேடியை காட்டுறாங்க. அந்த லேடியோட இடத்துக்கு நுழைஞ்ச ஒரு மர்ம நபர் அந்த லேடியை கொடூரமா அடிச்சு கொல்றாருங்க. இப்ப டிவில எல்லாம் என்ன
என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, விராஜ்பேட்டை அப்படின்ற ஏரியா பக்கம் 2 மர்டர் நடந்திருக்கு. அந்த 2 மர்டரையும் ஒரு சைக்கோபாத் தான் பண்ணிருப்பான் அப்படின்னு போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யாராவது மேல உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா நீத்து அப்படின்ற ஒரு பொண்ணை நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பொண்ணுக்கு சோஷியல் மீடியால விகாஸ் அப்படின்ற ஒரு நபர் கிட்ட இருந்து ரிக்வெஸ்ட் வருதுங்க. நீத்து அந்த பையன் கூட சாட் பண்ண ஆரம்பிக்கிறா. அவளுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சு போகுது. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர்லாம் ஷேர் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் சாட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீட் பண்ணலாம்னு முடிவு எடுத்து நாளைக்கு காலையில 11 மணிக்கு ஒரு ஸ்பாட்ல மீட் பண்ணலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப அமர் அப்படின்ற ஒரு நபரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவர் இப்ப விராஜ்பேட்டை அப்படின்ற ஒரு ஊரை நோக்கி பயணம் பண்ண போறாருங்க. போன்ல அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் பேசிட்டு இருக்காங்க போல. சீக்கிரமா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் கையில ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு கார் கிட்ட வராருங்க. வண்டியோட கண்டிஷன் கொஞ்சம் சரியில்லை. எவ்வளவுதான் ஃபாஸ்டா போனாலும் இது 80 தாண்டாது. முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப அமர் அப்படியே கார் எடுத்துட்டு அப்படியே ஜாலியா டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப முடி நிறைய வச்சிருக்கிற ஒரு நபரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அவர் கையில ஒரு பேக் வச்சுட்டு அந்த காட்டு பகுதிக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அங்க சின்னதா ஒரு பொட்டி கடை இருக்குதுங்க. அந்த பொட்டி கடைக்கு வெளியில ஒரு பையனும் பொண்ணு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணை இந்த முடி வச்சவர் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் பையனும் அவங்க தாத்தாவை கூப்பிட்டு என்னையா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவங்களும் தண்ணி கொடுக்குறாங்க. விராஜ்பேட்டைக்கு நான் போகணும், இந்த வழியா எத்தனை மணிக்கு பஸ் வரும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த வழியா பஸ் எல்லாம் வராது, லாரிங்க நிறைய வரும், அந்த லாரியில லிஃப்ட் கேட்டு போய்க்கோ அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு இந்த முடி வச்ச நபரும் அங்க போய் உட்காந்துக்கிறாருங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அமர் கார்ல வராருங்க. அந்த பொட்டி கடையில ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வாங்கிட்டு விராஜ்பேட்டைக்கு எப்படிங்க போகணும் அப்படின்னு கேட்க அந்த பொட்டி கடைக்காரரும் வழி சொல்றாரு. ரோட்ல யாராவது தெரியாதவங்க லிஃப்ட் கேட்டாலும் பிரச்சனைக்குரியவங்களா சந்தேகம் இருந்தாலும் வண்டியை நிப்பாட்டாதீங்க, ஏன்னா ஊருக்குள்ள ஒரு சைக்கோ சுத்திக்கிட்டு இருக்கிறதா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு இவரும் கார்ல போய் உட்கார்றாருங்க. இத அந்த முடி வச்ச நபர் கவனிக்கிறாரு. சார் 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 நீங்க விராஜ்பேட்டைக்கு போறீங்களா? நானும் அங்கதான் போறேன், என்ன டிராப் பண்ணிட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க அமர் யோசனை பண்றாரு. அந்த பொட்டி கடைக்காரரு கூப்பிட்டுக்கோங்க சார், தனியா போறீங்கல்ல, துணைக்கு ஒரு ஆள் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு அவர் வண்டியில ஏத்திக்கிறாருங்க. இப்ப இவங்க 2 பேரும் கார்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா நீத்து அப்படின்ற ஒரு பொண்ணை நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பொண்ணோட அம்மா நீத்துவோட அப்பாவை பிடிச்சி பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. காலையில காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனவ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவே இல்லைங்க. எல்லாம் நீங்க கொடுக்குற செல்லம் தான். நான் அவளை பொத்தி பொத்தி வளர்த்தா நீங்க ஃப்ரீடம் கொடுத்து அவளை கெடுத்து வச்சிருக்கீங்க. இப்ப அவ எங்க போனா என்ன ஆனா அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. நீத்துவோட அப்பாவும் சொல்றாரு கொஞ்சம் சைலண்டா இரு, நான் என்னன்னு பாக்குறேன் அப்படின்ட்டு. பார்த்தா இந்த நீத்து வழக்கம் போல மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு பிரிட்ஜ் கிட்ட நின்னுக்கிட்டு இருக்காங்க. நீத்து அவளோட ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு நீ எங்க இருக்கிற, சீக்கிரமா வா, நான் இங்க தனியா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நீத்தோட ஃப்ரெண்டும் வரேன்னு சொல்லி இருக்கிற லாட்டருக்கு இவ வெயிட் பண்ணிக்கிட்டே நிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா இந்த தொப்பி போட்டவனை காட்டுறாங்க. இவனை நான் போட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்றேன். இவன் ஒரு இடத்துல யாருக்காவோ காத்துக்கிட்டு இருக்கான். இவன் போனை போட்டு நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு வருவாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு ஃப்ரெஷர், பொறுமையா தான் வருவா, கொஞ்சம் பார்த்து பக்குவமா ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு இந்த போட்டோகிராஃபர் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம நீத்துவோட அப்பா இருக்கிறார் இல்லையா, கரண் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசரை வர சொல்லி அவர்கிட்ட நீத்துவோட போட்டோ காமிச்சு இவதான் என் பொண்ணு காலையில காலேஜுக்கு போனவ அதுக்கப்புறம் வரவே இல்ல, எங்க போனா என்ன ஆனானே தெரியல, தயவு செஞ்சு என்னோட பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கூடி சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சு தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆபீசர் இன்வெஸ்டிகேஷன் தொடங்குறாருங்க. இப்ப கார்ல அமரும் அந்த முடி வச்சவரும் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லையா, அப்ப அமர் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. பசியாச்சுன்னா ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இல்ல பரவாயில்ல அப்படின்றாரு. சரி உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அந்த முடி வச்ச ஒரு பெயிண்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பெயிண்டரா அப்படின்னு கேட்க ஆமா வீடுகளுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கக்கூடிய பெயிண்டர் அப்படின்னு சொல்றாரு. இனி இந்த முடி வச்சவரை நான் பெயிண்டர்னே சொல்றேன், உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க அப்படிங்கும்போது எனக்கு யாரும் கிடையாது அப்படின்னு இந்த பெயிண்டர் சொல்லிடுறாருங்க. சரி நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அமரை பார்த்து கேட்க அமர் சொல்றாரு நான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு, டிராயிங் எல்லாம் வரையக்கூடிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வண்டியை கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டுறீங்களா அப்படின்னு பெயிண்டர் சொல்றாரு. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அர்ஜென்ட் போகணும் அப்படின்னு சொல்ல என்ன டைமிங் சார், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொண்டு போய் ஓரமா பார்க் பண்ணிட்டு யூரின் போயிட்டு அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது பின்னாடியே அந்த போட்டோகிராஃபர் ஓடி வராங்க. ரொம்ப வேகமா ஓடி வரான். ஓடுற வண்டியில ஏறி உட்காந்துக்கிறான். வண்டியை நிப்பாட்டிங்கன்னா உங்களை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறான். சரிப்பா வண்டியை நிப்பாட்டிராத அப்படியே ஓட்டு அப்படின்னு சொல்ல அமர் அப்படியே ஓட்டிட்டே போயிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யாரா நீ எதுக்குடா இப்படி ஓடி வர, வந்து வண்டியில ஏறிட்டு எங்களை மிரட்டிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க அப்பதான் இந்த போட்டோகிராஃபர் அவன் கதையை சொல்றான். இந்த போட்டோகிராஃபர் போட்டோ எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள வந்தானா, ஒரு லேடி எலிஃபென்ட்டை பார்த்து அந்த எலிஃபென்ட்டை போட்டோ எடுத்துக்கிட்டே பின்னாடி போனானா, திடீர்னு அந்த எலிஃபென்ட் துரத்த ஆரம்பிச்சிருச்சு, உயிருக்கு பயந்து தான் ஓடி வந்தேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். பட் உண்மை என்னன்னா இவன் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போட்டோ எடுத்துட்டே போயிருந்திருக்கான். அப்போ ஊர்க்காரங்க எல்லாம் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டு இவன் அடிக்கிறதுக்காக துரத்தி இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்து இவங்க கார்ல ஏறி இருக்காங்க. அதை தொடர்ந்து இவங்க 3 பேருமே கார்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா தூரத்துல ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்டு நின்னுட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டாம அமர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் வண்டியை நிப்பாட்டி ரிவர்ஸ் எடுத்துட்டு வராரு. அப்போ அங்க நின்னுட்டு இருக்கிறது வேற யாரும் இல்லைங்க, நீத்து தான். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, என்ன போற வழியில டிராப் பண்ண முடியுமா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க
காருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த போட்டோகிராஃபர் அப்படியே வழி ஆரம்பிக்கிறான் நீத்துவை பார்த்து. சரி இந்த பொண்ணு தனியா வேற நின்னுட்டு இருக்கு, இந்த இடம் சேஃப்டி இல்ல, அதனால ஏத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமர் கார்ல ஏற சொல்லிடுறாரு. உடனே இந்த போட்டோகிராஃபர் என் பக்கத்துல வந்து உட்காருங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா வழிஞ்சுக்கிட்டு இருக்கான். நீத்துவும் பாத்தீங்கன்னா போய் கார்ல உட்காந்துக்கிறா. இப்போ இவங்க 4 பேருமே கார்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த 4 பேருக்குமே பாத்தீங்கன்னா ஒருத்தர் பரிச்சயமே இல்லங்க. தொடர்ந்து இந்த போட்டோகிராஃபர் நீத்து கிட்ட வழிஞ்சுக்கிட்டே வந்துகிட்டு இருப்பான். ஆனா நீத்து கண்டுக்கவே மாட்டா. அமர் கிட்ட உங்க பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க அமர் எதுவுமே பேச மாட்டாரு. சொல்லுங்க அப்படிங்கும் போது என் பேர் அமர் அப்படின்னு சொல்லுவாரு. உங்க கார் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா உங்களை பார்த்தா ஒரு சைக்கோ மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அமர் பயங்கரமா சிரிக்கிறாரு. ஏன்பா இப்படி சிரிக்கிற அப்படின்னு இந்த பெயிண்டர் கேட்க, இல்ல அந்த பொட்டி கடையில இருக்கக்கூடிய பெரியவர் சொன்னாரு, இந்த காட்டு பகுதியில யாரையும் ஏத்திக்காதீங்க, தெரியாதவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்காதீங்க, ஏன்னா சைக்கோ ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கான், போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கான்ட்டு. இப்போ நம்ம 4 பேர் இந்த கார்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உங்க 3 பேர்த்துல யார் ஒருத்தர் சைக்கோவா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அமர் சொல்றாரு. தொடர்ந்து அந்த போட்டோகிராஃபர் இருக்கிறார் இல்லையா, நீத்து கிட்ட வழிஞ்சுக்கிட்டே இருக்க நீத்து அதுக்கு இடமே கொடுக்க மாட்டேன்றாங்க. அட இங்க இருந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும், அது வரைக்கும் பேசாம எப்படி டிராவல் பண்றது, உன் பேர் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல நீத்து என்னோட பேர் நீத்து அப்படின்றா. உன் கையை காட்டேன், ஜாதகம் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜாதகம் பார்த்து உன் கையில வந்துட்டு காசே நிக்காது கரெக்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாப்பா எப்படி கரெக்டா சொன்ன அப்படிங்கும்போது அமர் கேட்கிறாரு, உனக்கு இந்த கைரேகை எல்லாம் பார்க்க தெரியுமா அப்படின்ட்டு. ஆமா, ஒருத்தங்களோட கைரேகையை வச்சு அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, அவங்களோட கேரக்டர் என்னன்னு என்னால சொல்ல முடியும் அப்படிங்கும்போது, அதெல்லாம் போய் அந்த பொண்ணு போட்டிருக்கிற மேக்கப், போட்டிருக்கிற ட்ரெஸ், இது எல்லாத்தையுமே பார்த்துதான் அந்த பொண்ணு கிட்ட எப்படியும் காசு இருந்தா அந்த பொண்ணு செலவு பண்ணிரும்னு நீ கதை கட்டிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் எல்லாத்தையும் கரெக்டா கெஸ் பண்ணுவேன், இப்ப கூட ஒரு பையனுக்காக தான் இவ வந்திருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா நீத்து அப்படின்னு அமர் கேட்க, அதுக்கு நீத்து சொல்றா, கரெக்ட் தான், பட் எனக்கான ஒரு பையனை நான் பாக்குறதுக்காக வரல, என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு ஒரு பையனை ரொம்ப பிடிச்சது, அந்த பையன் இன்னைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான், அவளுக்காக அந்த பையனை மீட் பண்ணலான்னு வந்தேன், ஆனா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணியும் அந்த பையன் வரவே இல்லை, அப்புறம் பஸ்ஸும் வரல, என்ன பண்றதுன்னு தெரியாம யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது தான் உங்களுடைய கார் வந்தது, உங்களோட கார்ல ஏறிக்கிட்டேன் அப்படின்னு நீத்து சொல்றா. அமர் கேட்கிறாரு, ஃபேஸ்புக்ல எல்லாம் ஒரு பையன் கூட சாட் பண்ணி இப்படி தனியா பார்க்க வரதெல்லாம் நல்லாவா இருக்கு, ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்க, போட்டோகிராஃபர் சொல்றான், இந்த மாதிரி பொண்ணெல்லாம் பார்த்தா கண்டிப்பா அவனுங்க அட்வான்டேஜ் எடுத்துப்பானுங்க, அதுக்கப்புறம் இவங்க எங்க பேச போறாங்க, நியூஸ் தான் இவங்களை பத்தி பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நீத்து இதை கேட்டு டென்ஷன் ஆகுறா. அமர் கேட்கிறாரு, இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களை லுக்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணிருக்க அப்படின்னு கேட்க, இந்த போட்டோகிராஃபர் நிறைய பேர் ஜட்ஜ் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஏன் சார் இதுல உங்க கருத்தெல்லாம் இல்லையா அப்படின்னு இந்த பெயிண்டரை பார்த்து கேட்க, இந்த பெயிண்டர் சொல்றாரு, நான் இந்த மாதிரி அனாவசியமாலாம் இதுலயும் தலையிட்டுக்க மாட்டேன், குறிப்பா பொண்ணுங்க விஷயத்துல எல்லாம் தலையிட்டுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இப்போ இந்த போட்டோகிராஃபர் இருக்கிறான் இல்லையா, அவனுடைய போனை கார்ல சார்ஜ் போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் போனை எடுத்து பார்த்தா இவன் போனுக்கு ஒரு போட்டோ ஒன்று வந்திருக்கும். அந்த போட்டோ ஓபன் பண்ணி பார்த்தா அந்த போட்டோல இருக்கக்கூடிய பொண்ணு வேற யாரும் கிடையாதுங்க, இவன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய நீத்து தான். இந்த போட்டோகிராஃபர் இருக்கிறான் இல்லையா, பொண்ணுங்களை டார்கெட் பண்ணக்கூடிய இல்லீகலான குரூப்பை சார்ந்தவன் போலங்க. உடனே அவனோட கூட்டாளிக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறான், ஆனா கால் போக மாட்டேங்குதுங்க. அதே சமயம் அமர் இருக்கிறார் இல்லையா, அவர் பாட்டுக்கு போன்ல பேசிக்கிட்டே கார் ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு, ரொம்ப அன்பாவும் கேரிங்காவும் பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பாத்தீங்கன்னா நீத்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறா. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு நிமிஷம் கார் ஓரமா நிப்பாட்டிட்டு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு வெளியில நின்னுட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து இந்த பெயிண்டர் இருக்கிறார் இல்லையா, அவரோட போன்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட போட்டோவை டெலீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாதுங்க, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தன் சுருக்கு வச்சு கொன்னானே அந்த லேடி தாங்க. அதுக்கப்புறம் அமர் வந்து கார்ல உட்கார்றாரு, நீங்க ரொம்பவே அன்பா பேசுறீங்க, அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த போட்டோகிராஃபர் சொல்றான், உன் வயசுல எல்லாமே இந்த மாதிரி த்ரில்லிங்கா தான் இருக்கும் அப்படின்ட்டு, நீ சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமர் கிட்ட உங்களோட காதல் கதையை சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப அமர் சொல்றாரு, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, என்ன விடவா அப்படின்ற மாதிரி கேட்க, உங்க கூட எல்லாம் கம்பேரே பண்ணக்கூடாது, அவ ரொம்ப அழகா இருப்பா அப்படின்னு சொல்ல, பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெயிண்டர் பாத்தீங்கன்னா அவருடைய போன்ல ஒரு பொண்ணோட போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்காருங்க. இந்த அளவுக்கு இருப்பாளா அப்படின்னு மனசுக்குள்ள யோசனை பண்ணிட்டு இருக்காரு, வாய் வழியா சொல்லல. சரி அவங்க போட்டோ இருந்தா காட்டுங்க அப்படின்னு நீத்து அமர் கிட்ட கேட்க, போட்டோவை வால்பேப்பர்ல வச்சுக்கிட்டு காதலிக்கிற காதல என்னோடது கிடையாதுங்க, ஆத்மாத்தமா காதலிக்கக்கூடிய காதலுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பட்டுன்னு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய பெயிண்டர், இந்த பொண்ணு மாதிரி இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, சேச்சா கம்பேரே பண்ணக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிடுறாரு. சரி உங்க கதையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அமர் அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அமர் பாத்தீங்கன்னா ஒரு டிராயிங் ஆர்டிஸ்டா இருந்துட்டு இருக்காரு இல்லையா, முறையா டிராயிங்க்கு போஸ் கொடுக்கறதுக்காக தான் பாத்தீங்கன்னா அமரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருப்பாங்க. சோ அந்த பொண்ணை உட்கார வச்சு ஒரு டிராயிங் வரைய ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அந்த பொண்ணு போஸ் கொடுக்கறதுல கரெக்டான எமோஷன் வரல அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த பொண்ணை பயங்கரமா திட்டி இருக்காருங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வா கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போனவ அதுக்கப்புறம் வரவே இல்லை. இவரோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டு இருந்திருக்காரு, அவங்க அவ்வளவுதான் அப்ஸ்காண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. பெயிண்டிங் இன்னும் கம்ப்ளீட்டே ஆகல, ஹாஃப் ஆஃப் த பெயிண்டிங்ல எப்படி அப்படியே விட்டுட்டு போலாம், அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபோன் பண்ணாலும் அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி இவரோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. பேசிக்கா இவர் வரைகிற அந்த டிராயிங் பாத்தீங்கன்னா நேக்கட் டிராயிங், இந்த பொண்ணை விட்டா வேற யாருமே இப்ப இல்ல, யாரும் வந்து அந்த மாதிரிலாம் போஸ் கொடுக்க மாட்டாங்க, பணம் ஏதாவது அதிகமா வேணும்னாலும் கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியா தான் இருக்கிறோம், அவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சு வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ராத்திரி அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாருங்க. இவர் போய் பிரச்சனை பண்ணி இருக்காரு, பணத்தை வாங்கிட்டு போஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட, எப்படி நீ பாதிலேயே போலாம், ஒழுங்கா இப்ப வா கம்ப்ளீட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் நாளைக்கு வரேன், அப்படி இல்லனா நீங்க கொடுத்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுறேன், என்னால வர முடியாது, என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கெஞ்சி இருக்கா. அதெல்லாம் முடியாது, நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருந்திருக்காரு.
இருந்திருக்காருங்க. இவர் பயங்கரமா திட்டி போஸ் கொடுக்க சொல்லி இருந்திருக்காரு. ஆனா இவங்க அழுதுட்டே உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் அவங்க சொல்லி இருந்திருக்காங்க, ஒருத்தர் முன்னாடி இப்படி ஈஸியா எல்லாம் நேக்கடா உட்கார முடியாது. ஒருத்தங்களை புடிச்சு போய் அவங்க மேல ட்ரஸ்ட் வந்தா மட்டும்தான் ஒருத்தங்கனால உட்கார முடியும். எல்லாரும் முன்னாடியுமே இப்படி போய் உட்காரத்துக்கு பேர் வேற அப்படின்ற மாதிரி எமோஷனலா இவங்க பேசி இருக்காங்க. இவரும் சாரி சொல்லிட்டு உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டீடைல்டா கேட்கும் போது தாங்க விஷயம் தெரிய வருது. உங்க தம்பியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பண தேவை இருந்திருக்குதுங்க. சோ அதனால எப்படியாவது அந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு தான் இந்த ஊருக்கு வந்திருந்திருக்காங்க. அப்பதான் இவர் இந்த மாதிரி போஸ்ட் கொடுத்தா பணம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. சோ அதற்காக மட்டும்தான் இவங்க போஸ்ட் கொடுத்திருந்திருக்காங்க. லஞ்சுக்கு போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு இல்லையா, அந்த டைம்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்திருக்கும். உடனடியா தம்பியை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்திருப்பாங்க. பட் இவங்களுக்கு இந்த மாதிரி நேக்கடா போஸ்ட் கொடுக்கறதுல எல்லாம் விருப்பமே கிடையாது. தம்பியோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த மாதிரி வந்து உட்கார்ந்ததாகவும் இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் இவரும் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு பெருசா ஃபோர்ஸ் பண்றதெல்லாம் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு நாள் அமர பாக்குறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. எனக்கு வேலை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்திருக்காங்க. இவர் யோசனை பண்ணிட்டு ஒன்னு பண்ணு, இங்க இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே நீ சேல் பண்ணு. சேல் ஆகிற அமௌண்ட்ல 50% உனக்கு 50% எனக்கு. நீ வேலை வேணும்னு கேட்ட, ஆனா உன்னை நான் பார்ட்னராவே சேர்த்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் உருவாகுதுங்க. ரெண்டு பேரும் நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் அப்படின்றதும் மலர ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அமருக்கு யாருமே கிடையாதுங்க. அமர் என்ன மாதிரியான சூழ்நிலையில இருந்தாரு அப்படின்னா, எனக்கு யாருமே கிடையாது, நான் யாருக்காக இருக்கணும், நான் எதுக்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். சம்டைம் சூசைடிக்கல் டெண்டன்ஸ் எல்லாம் வரும். ஆனா நீ என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் உனக்காக இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நீ எனக்காக இருக்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல சிரிச்சுக்கிட்டே அமரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்கறாங்க, சப்போஸ் நான் செத்து போயிட்டானே என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு இவர் கழுத்தை பிடிச்சிட்டாருங்க. எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு அமரோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேல இவருக்கு காதல் வந்துருச்சு அப்படின்றத சொல்றாருங்க. பயங்கரமா கோச்சுக்கிறாரு. அமரோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி கோவப்படாத, டென்ஷன் ஆகாத அப்படின்ட்டு. ஆனா அமர் கோச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாருங்க. அப்புறம் எல்லாமே நல்லதுக்கு தான் சொல்லியிருக்கிறா அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிட்டதா சொல்றாருங்க. பிரசன்ட் சிச்சுவேஷன்ல நீத்து சொல்றா, உங்களுடைய லவ் ஸ்டோரி சூப்பர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கார்ல ஜாலியா டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப காரோட ரேடியோல திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல ஒரு சைக்கோட நடமாட்டம் இருக்கிறதா போலீஸ் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. தெரியாதவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்காதீங்க, தெரியாதவங்க கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் வச்சுக்காதீங்க, யாராவது மேல உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா உடனடியே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்ட்டு. இதை கேட்டுட்டு நீத்து சொல்றா, ஒருவேளை நம்மள ஒருத்தர் சைக்கோவா இருந்தா அப்படின்ட்டு. அமரு, இந்த பெயிண்டர், போட்டோகிராஃபர் 3 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறாங்க. ஒருவேளை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுதுங்க. அந்த நேரம் பார்த்து அமரோட போனுக்கு மெசேஜ் வருதுங்க. அமர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெயிண்டர் கிட்ட, நான் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட போனை மட்டும் எடுத்து அன்லாக் பண்ண முடியுமா, என் ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல அமைச்சிருக்கிறதா சொன்னா அப்படின்னு சொல்ல அந்த போனை எடுத்து அன்லாக் பண்ணா அதுல ஒரு ஆணும் பெண்ணும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோங்க. இதுதான் உன்னோட ப்ராஜெக்ட் ஃபைலான்னு கேட்டு அந்த போனை உடைக்கிறதுக்காக கையோங்கிடுறாரு. ஆனா ஏங்க இப்படி டென்ஷன் ஆவறீங்க, அந்த போனை கொடுங்க அப்படின்ற மாதிரி டக்குன்னு நீத்து போனை பிடிங்கிடுறாங்க. அந்த வீடியோ பார்த்து நீத்து சீரியஸாவே ஆகல, இது சர்க்கிள் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ, இதை பார்த்து நீங்க ஏன் டென்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்ல உடனே இந்த போட்டோகிராஃபர் இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நீத்து கிட்ட, நீயும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோ, என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் வலிஞ்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா கார் பஞ்சர் ஆயிருது. காரோட டயரை சரி பண்றதுக்காக இந்த போட்டோகிராஃபர் கல்லெல்லாம் வச்சு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். காருக்குள்ள நீத்து உட்காந்துக்கிட்டு இருப்பா. நீத்துவோட கையில நம்ம அமரோடைய போன் இருக்குங்க. அதே சமயம் இந்த பெயிண்டர் இருக்கிறான் இல்லையா, அந்த வீடியோ பார்த்து ரொம்பவே அப்செட் ஆயிட்டான். அந்த வீடியோல இருக்கிறது அவனுடைய மனைவியாட்டு இருக்குங்க. அதனாலதான் அவன் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். பட் இவங்க யாருக்கும் தெரியாது இல்லையா. இந்த போட்டோகிராஃபர் என்னடா பண்ணிட்டு இருக்க, வா இந்த டயரை மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்க. காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீத்து அமரோடைய மொபைலை செக் பண்ணும்போது நிறைய வியர்டான போட்டோஸ் எல்லாம் இருக்குங்க. அதாவது டிராயிங்காக தலையை வெட்டுற மாதிரி, கையை வெட்டுற மாதிரியான போட்டோஸ் எல்லாம் இருக்கும். சோ அதையெல்லாம் பார்த்து நீத்து பயங்கர ஷாக் ஆயிருவா. அந்த நேரம் பார்த்து அமர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் கல்லை எடுத்துட்டு இந்த போட்டோகிராஃபரோட தலையிலேயே போடுற மாதிரி வர உடனே பயந்து போன நீத்து அந்த கார்ல இருக்கக்கூடிய கன்னை எடுத்துட்டு வந்து ஷூட் பண்ற மாதிரி ட்ரிகர் பண்ணிட்டு கத்த ஆரம்பிச்சிருவா. என்னாச்சு அப்படின்ற மாதிரி அமர் கேட்க நீத்து அப்படியே ஷாக் ஆகி கீழே உட்கார்றா. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. அமர் பாத்தீங்கன்னா அந்த காரோட டயரை மாத்துறதுக்காக ஒரு கல் எடுத்துட்டு வந்திருப்பாரு. ஆனா நீத்து அந்த போன்ல இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம அமர் தான் சீரியல் கில்லர்னு நினைச்சிருந்திருப்பா. உடனே இந்த போட்டோகிராஃபர் கேட்கிறாரு, ஆமா அந்த பொண்ணோட கைக்கு எப்படி கன்னு வந்தது அப்படின்ட்டு. அப்ப அமர் சொல்றாரு, அது என்னோட கன்னு தான், ஆக்சுவலா அதுல புல்லட் எல்லாம் கிடையாது அப்படிங்கும் போது எதுக்காக கன் எல்லாம் வச்சிருக்க அப்படின்னு கேட்க, ரொம்ப தூரம் டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி வீட்ல இருந்து முடிவெடுத்தாச்சு, சோ நம்மளோட சேஃப்டிக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கன்னை கையில வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. உன் போன்ல இருக்கக்கூடிய போட்டோஸையும் நீ கள்ள தூக்கிட்டு வரத பார்த்ததும் ஒருவேளை நீ தான் சீரியல் கில்லர்னு நினைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி நீத்து சொல்லிக்கிட்டு இருப்பா. நல்ல வேலை இந்த கன்னுல புல்லட் இல்ல, இல்லாட்டி நம்மளோட நிலைமை என்ன இருக்கும். சரி முதல்ல இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயரை சரி பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இவங்க டிராவல்ல டைம் போனதே தெரியல, இரவாயிருது. திடீர்னு கார் ஒரு இடத்துல நின்னு போயிருது. என்னாச்சு அப்படின்னு எல்லோரும் கேட்க, வண்டி ஓவர் ஹீட் ஆனதுனால நின்றுச்சுங்க. ஆக்சுவலா ரேடியேட்டர்ல தண்ணி ஊத்தணும், இப்போ இவங்க கிட்ட தண்ணி இல்ல, என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ண அங்க ஒரு சின்ன வீடு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த இடத்துக்கு போனா அங்க விசித்திரமான ஒரு நபர் இருக்கிறாருங்க. அவர் பேசுறதே ஒரு மாதிரி விசித்திரமா இருக்குது. அவர்கிட்ட தண்ணி கிடைக்குமான்னு கேட்க அவர் தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாரு. அதே சமயம் இவங்க கூட அவரும் வந்து ஒரு இடத்துல இறங்கிறதா சொல்றாருங்க. அவர் வரும்போது கையில பெரிய சைஸ் ஸ்க்ரூ டிரைவர்லாம் எடுத்துக்கிறாரு. ஒருவேளை அவரு சைக்கோவா இருப்பாரோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. அதுக்கப்புறம் இப்ப 5 பேர் ஒன்னா சேர்ந்து கார்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா ஏறின அந்த நபர் அவர் வச்சிருந்த ஸ்க்ரூ டிரைவரால பக்கத்துல இருக்கக்கூடிய போட்டோகிராஃபரை அப்படியே போட்டு குத்துன்னு குத்துறாருங்க. ரத்தம் தெரிக்குது. இதை பார்த்து
பார்த்து நீத்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. டக்குன்னு பார்த்தா இது எல்லாமே கனவு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டிராவலிங்ல எல்லாருமே தூங்கிடுறாங்க. அமர் மட்டும் வண்டி ஓட்டிட்டு இருப்பாருங்க. திடீர்னு நம்ம நீத்து கண்முழிச்சு பார்க்கும்போது வண்டி நின்னுக்கிட்டு இருக்கும். அமர் காருக்கு வெளியில நின்னு யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். பட்டுன்னு நீத்து இறங்கி வந்து அமரோடைய போனை புடுங்கிடுவா. நீ யார்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அமர் அப்படியே பயப்பட ஆரம்பிப்பாரு. கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே இவ சிரிச்சிருவா. இந்த டைம்லயே அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்ல, அதனால ரெஸ்ட் எடுக்க சொல்லி அவ சொல்லிட்டு இருந்தா, அதனாலதான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டு மறுபடியும் உங்க வண்டி எடுத்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஆயிருது. பார்த்தா அந்த இடத்துல போலீஸ் நின்னுக்கிட்டு இருக்காங்க. கடைசியா ஸ்க்ரூ டிரைவரோட ஏறினார் இல்லையா, அவர் இறங்கி போய் அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட பேசுறாரு. அவர் ஆக்சுவலா லோக்கல் தான் போல, அவரை போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. கார்காரன் கிட்ட லிஃப்ட் கேட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி வர சொல்ல அப்படின்னு சொல்ல அமர் மட்டும் காரை ஓட்டி இறங்கி இந்த போலீஸ் ஆபீசரை மீட் பண்றதுக்காக வராரு. ஆக்சுவலா இந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடம், ஒரு சைக்கோவை போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருக்கோம், நீங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க, யாராவது மேல டவுட் இருந்ததுன்னா உடனடியாக எனக்கு கால் பண்ணுங்க, என்னோட நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசர் சொல்றாரு. சரின்னு கேட்டு அமரும் நோட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. அங்க கட் பண்ணா ஒரு நபரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த நபர் ஒரு டாக்டருங்க. அந்த டாக்டர் யாருக்குமே தெரியாம ஒரு ஆமனி வேன்ல ஒரு லேடியோட சடலத்தை எடுத்துட்டு வந்து அங்க குழிய தோண்டி புதைச்சுக்கிட்டு இருக்காருங்க. இன்னொரு பக்கம் இந்த போலீஸ் ஆபீசர் இருக்கிறார் இல்லையா, நீத்துவோட அப்பா நீத்துவ காணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆறுதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாம நீத்துவோட அப்பாவும் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவர் தான் போலங்க. நீங்க இருந்த பீரியட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்ததா கேள்விப்பட்டேன் அப்படிங்கும்போது ஆமா கிரிமினல்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு நான் உள்ள தள்ளி இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா போலீஸ் வண்டி அங்க ரிப்பேர் ஆயிடுச்சுங்க, அதை ரெடி பண்ற வரைக்கும் இவங்க அங்க நின்னுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஃபீமேல் மென்டல் பேஷண்ட்டை பத்தி பார்த்தோம் இல்லையா, அந்த மென்டல் பேஷண்ட்டை நம்ம நீத்துவோட அப்பா தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து அட்மிட் பண்ணி இருந்திருக்காரு. உங்களுக்கு எப்படி சார் அந்த பொண்ணை தெரியும் அப்படின்னு கேட்க அது ஒரு பெரிய கதை, நான் மட்டும் அந்த பொண்ணை காப்பாத்தாம விட்டுருந்தேன்னா ஊர்க்காரங்களே அந்த பொண்ணை நாசம் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாருங்க. ஆக்சுவலா ஸ்க்ரூ டிரைவரோட ஒரு நபரை நம்ம பார்த்தோம் இல்லையா, அவருடைய பேரு இம்ரானுங்க. ஆக்சுவலா இந்த போலீஸ் ஆபீசரோட வண்டி ரிப்பேர் ஆயிருந்திருக்கு, அதை ரெடி பண்றதுக்காக அவர் அங்கிருந்து கிளம்பி வந்திருக்காரு. இப்போ வண்டியை ரிப்பேர் பண்ணியாச்சு, சரி சார் போற வழியில நான் டிராப் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு இம்ரானையும் வண்டியில ஏத்திட்டு இந்த போலீஸ் ஆபீசர் நீத்துவோட அப்பா அப்புறம் இம்ரான் இவங்க 3 பேருமே கார்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அமர் நீத்து அந்த பெயிண்டர் போட்டோகிராஃபர் இவங்க 4 பேருமே கார்ல போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு நபர் லிஃப்ட் கேக்குறாருங்க. அந்த நபர் வேற யாரும் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லேடியை கொண்டு போய் புதைச்சாரு டாக்டர், அவர்தான். உடம்பெல்லாம் சேரும் சகதியமா இருந்துட்டு இருக்கு, என்னோட வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு, இங்க எதுவும் பஸ்ஸும் கிடைக்கல, போற வழியில நான் டிராப் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்க அமர் சரின்னு சொல்லி வண்டியில ஏறிக்க சொல்லிடுறாரு. இப்போ இவங்க 5 பேரும் ஒன்னா டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த போலீஸ் ஆபீசர் இந்த இம்ரானை கொண்டு போய் டிராப் பண்ணதுக்கு அப்புறம் சார் உங்க போன் மட்டும் தர முடியுமா, ஒரு கால் பண்ணிக்கிறேன், என்னோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல நீத்துவோட அப்பா போன் தராருங்க. அந்த போன்ல இருக்கக்கூடிய வால்பேப்பரை பார்த்து இந்த இம்ரான் பயங்கர ஷாக் ஆவறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கார்ல ஒரு கும்பல் கொண்டாந்து டிராப் பண்ணாங்கல சார், அந்த கார்ல தான் இந்த பொண்ணு இருந்தது அப்படின்னு சொல்ல என்னையா சொல்ற, அந்த பொண்ணை தான் நான் தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க உடனடியா அந்த காரை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அமர் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து உட்கார்ந்தவர் டாக்டர் அப்படின்றது தெரிய வருதுங்க. டாக்டர் எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க என்ன உதவி அப்படிங்கும்போது ஆக்சுவலா இவர் லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பொண்ணை பத்தி அப்படி இப்படின்னு எல்லாருமே பேசி அந்த பொண்ணுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டாங்களாம், அதனால அந்த பொண்ணு வெர்ஜின் அப்படின்னு எனக்கு ஒரு சர்டிபிகேட் மட்டும் வேணும், பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்க எனக்கு எங்காவது டிராப் பண்றதுனா கூட டிராப் பண்ணிட்டு போயிரு, என்னோட ப்ரொஃபஷனுக்கெல்லாம் துரோகம் பண்ண முடியாது, இந்த மாதிரி சர்டிபிகேட்லாம் என்னால தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. எதனால உங்களுக்கு இப்படி ஒரு சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு நீத்து கேட்க அப்பதான் அமர் அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. அமரும் அமரோட கேர்ள் ஃப்ரெண்டும் பிளாஷ்பேக்ல பழகிட்டு இருந்தாங்க இல்லையா, பட் காதல பெருசா ஷேர் பண்ணிக்கவே இல்ல. ஒரு நாள் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை மேல போறாங்க. அப்பதான் அமரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா நான் வெர்ஜின் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டதும் அமர் ரொம்பவே மனமுடிஞ்சு போயிடுறாரு, அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் அமரும் அமரோட கேர்ள் ஃப்ரெண்டும் பேசிக்கவே இல்ல. அவளோட சிச்சுவேஷன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி தான் நம்ம பழகவே ஆரம்பிச்சோம், ஆனா இப்படி ஒரு விஷயத்த அவ ஷேர் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் ஒரு நாள் அமரோட கேர்ள் ஃப்ரெண்டு அமரை மீட் பண்றதுக்காக வருவாங்க. ஆக்சுவலா நான் சொன்னது போய், உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் சொன்னேன், என்ன மன்னிச்சிரு, நீ வேணா என்ன கூட்டிட்டு போய் செக் பண்ணி வேணா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ அமர் எதுவுமே பேசாம இருப்பாருங்க. அப்பதான் அமர் வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு வரைஞ்ச பெயிண்டிங் அங்க இருக்கிறத கேர்ள் ஃப்ரெண்டு பாப்பாங்க. ஆக்சுவலா அவர் நீக்கடாலாம் வரைஞ்சிருக்க மாட்டாரு, அழகா வரைஞ்சு வச்சிருப்பாரு. அதை பார்த்து அமரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அமர் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா இவருக்கு ஒரு பங்களா இருக்கான், அந்த பங்களா பாத்தீங்கன்னா விராஜ்பேட்டையில இருக்கு. சோ அந்த பங்களாவை ஆர்ட் கேலரியா மாத்தலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காருங்க. சோ அதற்கான வேலைகளை பாத்தீங்கன்னா அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட பண்ண சொல்றாரு. இவர் வந்து நேஷனல் ஆர்ட் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக போறாராம். சோ 1 மந்த் ஆகும், நான் வரதுக்குள்ள நீ இந்த பங்களாவை பக்காவா ரெடி பண்ணி ஆர்ட் கேலரியா மாத்திரு, அதுக்கப்புறம் நம்ம இங்க வந்து சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல 1 மந்த் உன்னை பிரிஞ்சு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் சமாதானமாயி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஆக்சுவலா இவர் நேஷனல் ஆர்ட் காம்படிஷனுக்காக போறாரு இல்லையா, சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இவருக்கு சுத்தமாவே போன்ல சிக்னல் இருந்திருக்காது. அதனால இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சோ எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சு அனுப்பி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவருக்கு எப்பப்பெல்லாம் சிக்னல் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் வீடியோ வந்து சேரும். அந்த வீடியோல தான் பாத்தீங்கன்னா அதாவது ரெக்கார்டட் வீடியோல தான் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பாத்துப்பாரு. இப்போ அந்த பர்டிகுலர் பங்களா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆக ஆரம்பிக்குது. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்த சூழ்நிலையில தான் எங்க வாழ்க்கைக்குள்ள வில்ல வந்தான் அப்படின்னு அமர் சொல்றாரு. அங்க கட் பண்ண இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன். இந்த போலீஸ் ஆபீசரும் நீத்துவோட அப்பாவும் நீத்துவ
தேடி கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது ஓரமா ஒரு ஆமனி பார்க் பண்ணி இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. உடனடியே இந்த போலீஸ் ஆபீசர் இறங்கி வந்து பாக்குறாருங்க. இங்க என்ன ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்றத கணிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம அமர் இருக்கிறார் இல்லையா, அடர்ந்த வனப்பகுதி மாதிரியான ஒரு இடத்துல கொண்டு போய் காரை நிப்பாட்டுறாருங்க. காரை விட்டு இறங்குறாரு. ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன், நீங்க ஒன்னும் பயப்பட தேவையில்ல, உங்களை எல்லாம் கொண்டு போய் டிராப் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாருங்க. தக்காளி அங்கதான் கைஸ் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த மென்டல் அசைலம்குள்ள இருந்து ஒரு ஃபீமேல் பேஷண்ட்டை ஒரு சைக்கோ தூக்கிட்டு போனான் இல்லையா, அந்த சைக்கோ வேற யாரும் கிடையாது, நம்ம அமர் தான். அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்த ஃபீமேல் பேஷண்ட் வேற யாரும் கிடையாது, அமரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான். ஆக்சுவலா அமரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாங்க. அமரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு டெட் பாடியை தூக்கிட்டு வந்து இந்த காட்டு பகுதிக்குள்ள புதைச்சு வச்சிருக்காருங்க. சோ இந்த இடத்துல போய் படுத்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாரு. அமர் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட சமாதியை பாக்குறதுக்காக தான் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காரு அப்படின்றது இதுல இருந்து தெரிய வருது. இந்த போட்டோகிராஃபரும் நீத்துவும் இந்த லொகேஷன் நல்லா இருக்கு, நம்ம போட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் போட்டோஸ் எடுக்கிறதுக்காக வெளியில போயிருவாங்க. இப்ப காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பெயிண்டருக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வருதுங்க. இந்த பெயிண்டரோட மனைவி யாரு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க இல்லையா, சோ அந்த நபர் யாரு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ வந்திருக்கு. அந்த போட்டோல இருக்கிற நபர் யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, இந்த போட்டோகிராஃபர் தான். செம்ம காண்டான இந்த பெயிண்டர் பாத்தீங்கன்னா காரை விட்டு இறங்கி வராரு. அந்த போட்டோகிராஃபரை தாறுமாறா குத்தி கொல்றாருங்க. இதை பார்த்து நம்ம நீத்து மிரண்டு போயிடுறாங்க. ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கக்கூடிய சைக்கோ இவன் தான் அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பெயிண்டர் இந்த போட்டோகிராஃபரை கொன்னுட்டு சொல்றான், நான் ஒன்னும் சைக்கோ கிடையாது, இவன் தான் சைக்கோ அப்படின்ட்டு. நீத்து பயத்தோட உச்சகட்டத்துல இருக்காங்க. அதே சமயம் காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருந்த டாக்டரும் பாத்தீங்கன்னா பதறி அடிச்சுட்டு ஓடுறாரு. நேரா அமர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு, ஆக்சுவலா நம்ம கூட வந்தவன் தான் சைக்கோ, பெயிண்டர் இருக்கிறான் இல்லையா அவன் தான் சைக்கோ, போட்டோகிராஃபரை கொன்னுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனடியே அமர் பாத்தீங்கன்னா போலீஸுக்கு போனை போட்டு, சார் அந்த சைக்கோ இங்க தான் சார் இருக்கிறான், எங்க கூட தான் சார் இருந்திருக்கிறான், எங்களுக்கே தெரியல, முதல்ல கூட இருந்த போட்டோகிராஃபரை கொன்னுட்டான் சார், ரெண்டாவது இந்த டாக்டரையும் கொன்னுட்டான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு முன்னாடி நின்னுட்டு இருக்கக்கூடிய டாக்டரை அமர் அடிச்சே கொல்றாருங்க. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட ப்ராஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் தருவியாடா அப்படின்னு சொல்லி அடிச்சே இந்த டாக்டரை கொல்றாருங்க. அமரோட கேர்ள் ஃப்ரெண்ட் செத்ததுல இந்த டாக்டருக்கும் பங்கு இருந்திருக்கு அப்படின்றது அமருக்கு தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் அமர் பக்காவா பிளான் பண்ணி இந்த டாக்டரையும் போட்டு தள்ளி இருக்கிறாரு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த ரெட் லைட் ஏரியாவை சார்ந்த அந்த லேடியை போட்டு தள்ளினது இந்த டாக்டர் தாங்க. அந்த இடத்துக்கு போன இந்த டாக்டரை வீடியோ எடுத்து வச்சு அவங்க மிரட்டி இருந்திருக்காங்க. சோ அதனாலதான் இந்த டாக்டர் அந்த ரெட் லைட் ஏரியா லேடியை கொண்டு இந்த இடத்துல கொண்டாந்து புதைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அமரோட கார்ல வந்து ஏறி இருந்திருக்காரு. இந்த பெயிண்டர் அந்த போட்டோகிராஃபரை கொண்டு முடிச்சுட்டு இந்த போட்டோவை அவனுக்கு அனுப்பி வச்ச அந்த நபருக்கு போன் அடிச்சா, போன் பாத்தீங்கன்னா அமரோட பாக்கெட்ல ரிங் ஆகுது. நீ தான் இந்த போட்டோ அமுச்சு வச்சியா, நீ யாரா, எதுக்குடா இந்த மாதிரி ஒரு போட்டோ அமுச்சு வச்ச, நீ அனுப்புன போட்டோவை பார்த்து என் பொண்டாட்டியும் கொன்னுட்டேன் இவனையும் கொன்னுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அமர் சொல்றாரு, என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னடா பண்ணா, எங்களோட வாழ்க்கை எதுக்காடா இப்படி அழிச்ச அப்படின்ற மாதிரி அமர் இந்த பெயிண்டரை பார்த்து கேள்வி கேட்கிறான். இந்த பெயிண்டருக்கு ஒண்ணுமே புரியலங்க. அப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஆக்சுவலா கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது இந்த நீத்து கேட்டுட்டே இருப்பா, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்க எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு. அமர் பாத்தீங்கன்னா யாரு கூடமே கம்பேர் பண்ண முடியாது, ரொம்ப அழகா இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப பெயிண்டர் பாத்தீங்கன்னா அவனோட போன்ல இருந்து ஒரு போட்டோ காமிச்சு இந்த பொண்ணு மாதிரி இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, கிடையாது அப்படின்ற மாதிரி அமர் சொல்லிட்டு, சரி இந்த பொண்ணு யாரு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இவ ஒரு ரெட் லைட் ஏரியா பொண்ணு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை பத்தி ரொம்ப மோசமா இந்த பெயிண்டர் சொல்லி இருந்திருப்பான். ஆக்சுவலா அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம அமரோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். அமரோட கேர்ள் ஃப்ரெண்ட் போட்டோ எப்படி இந்த பெயிண்டரோடைய போன்ல வந்தது அப்படின்றதுக்கான கதையை நம்ம கிட்ட ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா அமர் பாத்தீங்கன்னா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட அந்த ஆர்ட் கேலரி ரெடி பண்றதுக்கான வேலையை கொடுத்திருந்தார் இல்லையா, அமரோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து ஆர்ட் கேலரி ரெடி பண்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுவாங்க. அப்ப அந்த பில்டிங்க்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்காக வந்த பெயிண்டர் தாங்க இவரு. ஆர்ட் கேலரியை டிசைன் பண்றதுக்காக டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. சோ இது எல்லாத்தையுமே இந்த பெயிண்டர் கவனிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. அதுக்கப்புறம் இந்த ஆர்ட் கேலரியில இருக்கக்கூடிய நம்ம அமரோட கேர்ள் ஃப்ரெண்டு அங்கேயும் இங்கேயும் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அதை தெரியாதனமா போட்டோ எடுத்து வைக்கிறது, தவறான பார்வையில பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயிண்டர் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காருங்க. அந்த பெயிண்டரும் அந்த பெயிண்டரோட அசிஸ்டன்ட்டும் பாத்தீங்கன்னா அங்க உட்காந்துட்டு அமரோட கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஆர்ட் கேலரியில வேலை பார்க்கக்கூடிய அக்கா இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமாத்தாலேயே அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க, இனிமேல் இந்த பக்கமே வந்துடாதீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அமரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு இந்த பெயிண்டர் வேண்டாங்க, நம்ம வேற யாராவது பெயிண்டரை வச்சு இந்த வேலையை முடிச்சுக்கலாம், எங்கிட்டே ஆளுங்க இருக்காங்க நான் அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி அந்த அக்கா சொல்லிடுவாங்க. பட் அவங்க என்ன பண்ணாங்க ஏதுன்னா இவங்க சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பெயிண்டரும் இந்த பெயிண்டரோட அசிஸ்டன்ட்டும் பார்ல போய் உட்காந்துட்டு, ஆக்சுவலா இவன் நல்லவெல்லாம் கிடையாது, இவன் அந்த மாதிரி பொண்ணு தான், ஏன்னா இவளுடைய பெயிண்டிங் ஒன்று அந்த வீட்டில் இருந்ததை நான் பார்த்தேன், ஆக்சுவலா அமர் வரைஞ்சிருந்த நேக்கடு பெயிண்டிங்கும் அந்த இடத்துல இருந்திருக்குதுங்க. இது பத்தின இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா இந்த பெயிண்டரோட அசிஸ்டன்ட் மூலமா இந்த போட்டோகிராஃபருக்கு தெரிய வந்திருக்கு. இந்த போட்டோகிராஃபர் அந்த ஆர்ட் கேலரி கிட்ட வரும்போது அந்த ஆர்ட் கேலரியில வேலை பார்க்குற அக்கா இந்த போட்டோகிராஃபரை அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன் நம்ம அமர் இருக்கிறார் இல்லையா, எதுக்குடா எங்க வாழ்க்கையை அழிச்சேன்னு சொல்லியே பெயிண்டரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க, கரெக்டா பெயிண்டர் ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு நம்ம அமரை குத்தலான்னு வரும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ் ஆஃபீஸர் வந்துருவாரு, பட்டுன்னு ஷூட் பண்ணி பெயிண்டரை கொன்றுவாருங்க. உடனே அமரும் தேங்க்ஸ் சார் அப்படின்ற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆக்சுவலா நீத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பெயிண்டர் தானே சைக்கோ, அந்த மாதிரி தான் போலீஸ் கிட்ட அவ போய் சொல்லி இருந்திருப்பா. அதனால போலீஸ் ஆஃபீஸர் இந்த பெயிண்டரை போட்டு தள்ளிட்டாருங்க. இந்த மாதிரி லிஃப்ட் கேட்டு வந்து எங்களை எல்லாம் கொல்ல பார்த்தான் சார், நல்ல வேளை நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி நடிக்கிறாரு. இப்ப போலீஸ்காரங்களுக்கு அங்க ஃபார்மாலிட்டிஸ் இருக்கிறதுனால அமர் மற்றும் நீத்தோட அப்பா நீங்க 3 பேருமே கார்ல போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி
அனுப்பி வைக்க சரின்னு கேட்டுட்டு இவங்க 3 பேர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இப்ப நீத்து வந்து நம்ம அமர் கிட்ட கேப்பா, உன்னோட லவ் ஸ்டோரியில ஒரு வில்லன் வந்தான் அப்படின்னு சொல்லி அதோட ஸ்டாப் பண்ணிட்ட, அந்த வில்லன் யாரு, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நீ சொல்லவே இல்ல அப்படிங்கும் போது அமர் கதையை சொல்ல ஆரம்பிப்பாருங்க. அந்த ஆர்ட் கேலரி ரெடி ஆயிட்டு இருக்கும்போது ஒரு நபர் வீட்டுக்கு வந்து கதவை தட்டி இருக்காருங்க. அந்த நபர் வேற யாரும் கிடையாது, நீத்துவோட அப்பா தான். நீத்துவோட அப்பாவும் பாத்தீங்கன்னா தனியா இருக்கக்கூடிய அமரோட கேர்ள் ஃபிரெண்ட் மேல ஆசைப்பட்டு இருந்திருக்காரு. அத்துமீறல்ல ஈடுபடுறதுக்கு ட்ரை பண்ணி இருந்திருக்காரு. ஆனா அமரோட கேர்ள் ஃபிரெண்ட் திட்டி அமுச்சு வச்சிருவாங்க. நீத்துவோட அப்பா ஒரு ரெட் லைட் லேடி கிட்ட போவாருங்க. ஆனா இவரோட ஞாபகம் எல்லாமே அமரோட கேர்ள் ஃபிரெண்ட் மேலதான் இருக்கும். இதுல டென்ஷன் ஆன அந்த ரெட் லைட் லேடி பாத்தீங்கன்னா, நீ ஒரு ஆம்பளையா இருந்தீங்கன்னா அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு வா, நீ ஒரு ஆம்பளைன்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. நீத்துவோட அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம அமரோட கேர்ள் ஃபிரெண்ட் ஒரு தப்பான பொண்ணு, பேமெண்ட் கொடுத்து ரிலேஷன்ஷிப்ல இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸை கிளப்பி விட்டுருவாரு. நிறைய ஆண்கள் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் கதவெல்லாம் தட்ட ஆரம்பிப்பாங்க. நம்ம நீத்துக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும், ரொம்ப கஷ்டமாயிரும். வீட்டுக்கு வரவங்களை எல்லாம் துரத்துறதே உங்களுக்கு ஒரு வேலையா இருந்துகிட்டு இருக்கும். அமருக்கு போன் பண்ணா லைனே போகாது. அமருக்கு எல்லாத்தையும் மெசேஜா, அதாவது ரெக்கார்டட் மெசேஜா அமுச்சு வச்சுட்டு இருப்பாங்க, சீக்கிரமா வா எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு. இப்ப நீத்துவோட அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வீட்டை சுத்தி ப்ரொடக்ஷன் பேக்கெட்ஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு அந்த ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் இந்த பொண்ணு தப்பான தொழில் பண்ணிட்டு இருக்கா, இவ்வளவு சும்மா விடாதீங்க அப்படின்ற மாதிரி கிளப்பி விட்டுருவாருங்க. உடனே இந்த ஊர்க்காரங்க எல்லாம் வந்து எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம அமரோட கேர்ள் ஃபிரெண்டை போட்டு அடிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்த நீத்துவோட அப்பா உள்ள இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் போட்டு தீய வச்சு கொளுத்தி இருந்திருக்காரு. அமரோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட அத்துமீறல ஈடுபடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா அந்த இடத்துல இருந்து அமரோட கேர்ள் ஃபிரெண்ட் எப்படியோ தப்பிச்சு வந்துருவாங்க. வாழ்க்கையே ரொம்ப மோசமா மாறும். நீத்துவோட அப்பா என்ன பண்ணுவாருன்னா, அவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி நீத்துவை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருவாருங்க. நீ நல்லவ அப்படின்னு ஊர்க்காரங்க கிட்ட எவ்வளவு தூரம் சொன்னாலும் இனிமேல் யாரும் நம்ப மாட்டாங்க, ஏன்னா நீ வெர்ஜின் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட்டை ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் மூலமா அந்த சர்டிபிகேட்டை இந்த நீத்துவோட அப்பா ரெடி பண்ணிருப்பாருங்க. ரெடி பண்ணதோட மட்டும் இல்லாம இந்த டாக்டரும் நீத்துவோட அப்பாவும் சேர்ந்து அமரோட கேர்ள் ஃபிரெண்டை பாலியல் வன்புணர்வு பண்ணி இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அமர் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அமரோட கேர்ள் ஃபிரெண்ட் அமிச்ச மெசேஜ் எல்லாமே அமருக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். அதெல்லாம் பார்த்து மனம் முடிஞ்சு போயிருவாருங்க. அதுக்கப்புறம் தான் அவர் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்திருப்பாரு. ஆனா அங்க அவருடைய கேர்ள் ஃபிரெண்ட் இறந்து போயிருவாங்க. இதுக்கு காரணமானவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் பண்ணி இது பண்ணா இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் பண்ணி வர வச்சிருக்காருங்க. இப்ப பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீத்து கிட்ட அமர் கதறி அழுவுறாரு. என்னோட கேர்ள் ஃபிரெண்டை இவனுக்கு எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணானுங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டார்ச்சர் பண்ணது எல்லாத்தையுமே அமர் சொல்லி சொல்லி காட்டுறாரு. இதெல்லாம் கேட்டு உன் கண்ணு முன்னாடி அந்த வில்லன் இருந்தா நீ என்ன பண்ணுவ சொல்லு நீத்து அப்படின்ற மாதிரி கேட்க, நானா இருந்தா சுட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய கன் எடுத்து பட்டுன்னு ஷூட் பண்றா. இந்த முறை அந்த கன்னுல புல்லட் இருந்திருக்கு. சோ அதையும் பக்காவா பிளான் பண்ணி தான் இதை பண்ணி வச்சிருக்காரு. பெத்த பொண்ணு கையாலேயே மண்டை செதறி இந்த நீத்தோட அப்பா இறந்து போறாருங்க. என்னோட கேர்ள் ஃபிரெண்டை அநியாயமா கொண்டவனுங்களை எல்லாத்தையுமே பிளான் பண்ணி இவர் போட்டு தள்ளிட்டாருங்க. அங்க இருக்கக்கூடிய மலை மேல நின்று தன்னோட காதலியை நினைச்சு அழுவ ஆரம்பிக்கிறாரு. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.